நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? எனக்கும் மப்பு ஏறும் உனக்கும் மப்பு ஏறும் தானே. பொண்ணுங்க எல்லாருமே உங்களுடைய கட்டவிரலுக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொனியா நானால விமனே பார்ட்டிசிபேட் பண்றது இல்லையா என்ன? ஏன் சன் ஆஃப் மட்டும் தான் இருக்கு அதுல? We will change it, ma. We are sorry about. கிளப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ்நாட்டுல. எல்லாருக்கும் வணக்கம்ங்க, மானம் பறக்குதுங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இல்ல அது ஃபேக்ட் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிளப்ல மப்புல திரியிற பொம்பல சேலை போய் இன்னைக்கு கச்சிப்பு கட்டுதுங்க அப்படின்ற அளவுக்கு அது மாறிடுச்சு. அப்புறம் கிளப்ல ஆடுற பிள்ளைங்க பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க கிடையாது, மேக்சிமம். அது நம்மளாவே ஒரு கற்பனை வச்சிருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய விகிதாச்சாரம் ரொம்ப குறைவு. ஓ அப்படியா விஷயம்? என்னை பார்த்து கிளப்ல மப்புல பாட்டு பாடினதுல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. நான் கர்ச்சீஃப் கட்டுறேன், என்ன கட்டுறேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு if I take my own decisions it's none of your business. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. அது ஏங்க உங்களை பார்த்து பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? உங்க இல்லாம அந்த பக்கம் போறவங்கள பார்த்து பண்ணணும்னு நினைச்சீங்க. அப்ப நீங்களும் போறீங்களாங்க? It's very simple. நான் போனா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குங்க. என்னுடைய சேலைக்கும் என்னுடைய ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் என் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? இத என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த பாட்டை ஆரம்பிச்சவங்கள கிளப்ல மப்புல திரியிற பொம்பளை அப்படிங்கறாங்க. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். நீங்க ஏன் அடிக்கிறீங்கன்ற ரீசன் சொல்லுங்க, நான் சொல்றேன். அடிக்கிறதுக்கு ரீசன் சொல்லுங்க. நீ உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது என்ன தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். தண்ணி அடிக்கிறது வந்து என்ன? சரி, நாங்க அடிக்கிறோம் வேற தாங்க. மாதிரி ஆணோருக்கு வேற மாதிரியா? எனக்கும் மப்பு ஏறும் உனக்கும் மப்பு ஏறும் தானே. ஆமா. ஓட்கால இவ்வளவு தண்ணி போட கூடாது. நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அதுக்கு ஒரு நீங்க ரீசன். ஏன் அடிக்கிறீங்க? நீங்க ஒரு வேல்யூபிள் ரீசன் சொல்லுங்க அதுக்கு. நீங்க அடிக்கும் போது யாரும் கேக்குறது இல்ல கேள்வி. கேள்வி கேட்கறது ஈஸி. ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. நீங்க மாடர்ன் ஆகணும், பப் போணும், எல்லாம் யாருக்காக பண்றீங்க? லைக் யூ வாண்ட் டு ஷோ. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நீங்க ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்கு போனா இந்த மாதிரி Dress பண்ணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த மாதிரி Dress பண்ணும். யாரை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க? யாருக்காக? உங்களுக்காக தான். நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. உங்களை ட்ரெஸ் பண்ண வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா? செல்ஃப் கேர் இல்ல, அதுதான் அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்றேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். என்ன மாதிரி Dress பண்றீங்க எல்லாமே நாங்க பார்த்து நாங்க குடுக்குற ரெஸ்பெக்ட் தான் அது. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நீங்க நல்ல சாரில இருந்தா இவ்ளோ ரெஸ்பெக்ட் இருக்குல, அந்த ரெஸ்பெக்ட் ஏன் கெடுத்துக்கிறீங்கன்ற எங்களோட இத தான் சொல்றோம். அந்த உங்களுடைய ரெஸ்பெக்ட்காக யாரும் இங்க கை ஏந்தி நிக்கல. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. You are judgmental. பொண்ணோட இடுப்ப பார்த்துட்டு மார்க் போடுற What judgmental you are showing off? எப்படி சார் நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. That is what human nature. If something is attracting, உங்களுடைய நேச்சர் human nature நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. பார்க்க கூடாதுன்னு தோணும் போது அது பார்க்கணும்னு தான் தோணும். நீங்க பாருங்க, பார்க்காதீங்க. But do not cross my personal space is what I'm saying. அத சொல்ல நீ யாரடி? But you don't get to pass comments on me. இந்த stubbornness தான் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து பேசுறோம். Exactly. பசங்க stubborn-ஆ இருந்தானா they are assertive. பொண்ணுங்க stubborn-ஆ இருந்தா they are bossy. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. முடியுமா முடியாதா சொல்லு. இல்லனா நீங்க வந்து பொண்ணுங்க எல்லாரும் உங்களுடைய கட்டவிரலுக்கு கீழ தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? Tell me. Tell. The moment a woman becomes independent உங்களுக்கு அதுல பிரச்சனை வருது. அவ அடாவடி ஆகறா, adamant ஆகறா. Any woman being adamant is none of your business. கண்டுட்டாளையா? ஒரு ஆண் அடமெண்டா இருந்தா அது அசர்ட்டிவ்னஸ்னு சொல்றீங்க. ஒரு பெண் அடமெண்டா இருந்தா அது பாசி, நான் அதிகாரம் பண்றேன்னு நீ சொல்ற. அப்புறம் ரெண்டாவது, ஒரு இண்டிபெண்டன்டா ஒரு பெண் வளர்ந்து நிற்கிறத உங்களால தாங்கிக்க முடியல. 2. மூணாவது, உன் கட்டவரலுக்கு கீழே நான் இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? அந்த காலம் மலையேறி போச்சு. உன் ஃபேமிலி சர்க்கிள் உனக்கு தெரிஞ்ச 4 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெண் எல்லாரையும் அப்படி பாக்குறது தப்பு அப்படின்னு 4 பாயிண்ட் வச்சிருக்காப்ல. எம்மா என்னம்மா இது? இல்ல அதுதான் இப்போ பாசினஸ் சொல்றாங்கல்ல. We are giving chances. The chance isn't yours to give. You do not dole out chances. பிச்சை கொடுக்கல யாருக்கும் இங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. I'd rather நீங்க ஒவ்வொரு பொண்ணையும் உங்களுடைய அம்மாவோ உங்களோட தங்கச்சியாவோ பாக்குறதுன்னு இல்ல. Every human being is of either sex. எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே. ரேப் எதனால நடக்குது? பொண்ணோட ட்ரெஸ்னாலயா? 85 year old கேள்வியில இருந்து 2 மாசம் குழந்தையில இருந்து ஹிஜாப் போட்டுக்கிறதுல இருந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் ரேப் நடக்குது.
இப்ப என்னோட தங்கச்சியோ என்னோட சொந்தக்காரங்களோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள தான் நான் ஷார்ட் ட்ரெஸ் போடாத. எனக்கு வந்து மத்தவங்க கிட்ட ரைட்ஸ் இல்ல சொல்றதுக்கு. ஏன்னா எனக்கு உரிமையானவங்கள மட்டும் தான் நான் சொல்ல முடியும். உங்க வாயில பெட்ரோல் ஊத்தி கொளு தம்பி. விஷயம் என்னன்னா எல்லாரும் ட்ரெஸ் பிடிச்சிட்டே தொங்குறீங்க. இட் இஸ் வெரி ஈஸி. நீ ஒழுங்கான உடை அணிந்து கவர்ச்சியாக அதுக்குள்ளே இருக்கு. இதுவே பழசு, ரொம்ப பழசா இருக்கு தம்பி. இதை ஏன் சார் நம்ம அதிகாரமா பார்க்கணும்? ஒரு பாசத்தால சொல்லக்கூடாதா? தங்கச்சிட்ட என்ன அதிகாரமா? இந்த அன்பா பாசமா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அது இன்ஃப்ளூயன்ஸ் தான். வேற யார் மேல கோவம், யாரு கோவம், என்னால கோவம்? அந்த ப்ளூ ஷர்ட் கீழே ஃபர்ஸ்ட் ரோ. ஆஹா திருப்பிட்டாங்கய்யா. குத்து விளக்கு இன் வாட் சென்ஸ் குத்து விளக்கு நீங்க பெண்ணோட கனெக்ட் நீங்க பண்றீங்க? தானே குத்து விளக்கு தம்பி. தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. குத்து விளக்கு இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு சைஸ்ல இருக்கும். இப்படி இங்க அங்க அப்படியே ஷார்ப் எட்ஜஸோட. அது எந்த இதுல நீங்க விமனோட கனெக்ட் பண்றீங்க? நல்லா யோசனை பண்ணிட்டு பதில் சொல்லு. ஓகே. குத்து விளக்கு தான் பொண்ணுன்னு சொல்லல. குத்து விளக்கு ஏத்துற மாதிரி தான் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா. இல்ல குத்து விளக்கு ஏத்துற மாதிரினா அது என்ன கிரைட்டீரியா, என்னென்ன எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு எப்படி யோசிச்சுக்கிட்டு குத்து விளக்கு ஏத்தணும்? சரி ஏத்தாத. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏத்தாத. உன்னை யார் ஏத்த சொன்னா? You made a statement in the show. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். சும்மா ஏதோ சொல்லிட்டு போறதுக்கு இல்ல இது. ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படிடா வாழ போறீங்க? தம்பி ஒரு நிமிஷம். ஒருத்தங்க சொன்ன கருத்துக்கு இன்னொருத்தங்க பேசுறாங்கன்னா நீங்க என்ன இப்ப இது என்ன கேமா? ஆளாளுக்கு பிடிச்சி நான் பால் போடுறேன். சிம்பிள். அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா சொல்லுது. அதெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. பீப்புள் ஆர் வாட்சிங். சும்மானா குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் ஒரு பொண்ணு, குத்து விளக்கு மாதிரி இருக்குன்னா ரொம்ப நாளா சொல்றீங்களே, வாட் இஸ் தட் குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு? எனக்கு எதுவும் இல்ல. என்ன பாஸ் சொல்றீங்க? விடுங்க பாஸ், ஆனது ஆயி போச்சு. பட் ஆனா ஏன் அது சொன்னீங்க? அப்புறம் அது எங்க இருந்து அந்த வேர்டு வருது? கொடுங்க. தெய்வீகமா பாப்பாங்க. அதனால நான் குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு. குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா தெய்வீகமா இருக்கணும். தெய்வீகம்னா தெய்வம் மாதிரி இருக்கணும். சோ தெய்வம் மாதிரி இருக்குன்னா அப்ப தெய்வத்துக்கு நீ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்க? ஐயோ எல்லா பக்கம் அணக்கற்றா. லட்சணமா இருக்கணும். லட்சணமா இருக்கணும். அடக்க ஒடுக்கமா இருக்கணும். கையெடுத்து கும்பிட மாதிரி இருக்கணும். கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மாடர்ன் நினைச்சிட்டு இருக்க பழமைவாதிகளா தான் எல்லாருமே இங்க உட்கார்ந்து பேசுனீங்க இவ்வளவு நேரமா. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அந்த மாதிரி பொண்ணா ஒண்ணு இதெல்லாம் வாங்கி தர, என்கிட்ட காசு கேக்குற, பணம் கேக்குற, அதுக்கும் நான் தான் செலவு பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு புலம்ப வேண்டியது. சாபாஸ், சரியான போட்டி. இல்ல நாங்க சிம்பிளா இருந்துக்கிறோம் இதே மாதிரினா அப்படின்னா நீ தெய்வீகமா இல்ல, லட்சணமா இல்ல, குடும்பமா இல்ல, பொண்ணா இல்ல, குத்து விளக்கு ஏத்த மாட்டேங்கன்ற வேண்டியது. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நீங்க ரியாலிட்டியையும் ஏதோ ஒரு ஃபேண்டசியும் போட்டு குழம்பிட்டு இருக்கீங்க. இல்ல ஆக்சுவலி குத்து விளக்கு ஏன் பழைய காலத்துல தான் கம்பேர் பண்ண போறோம். இது புதுசா வந்த அது சொல் கிடையாது. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அன்பு, அந்த மாதிரி ஒரு 5 குணங்கள்ல உள்ள அதை ரெப்ரசென்ட் பண்ற குத்து விளக்கு போர்வைக்குள்ள இருந்து பேச வேண்டாம். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. இப்படி இருக்க அச்சம் வேணும், இப்படி இருக்கிறதுக்கு நாணம் வேணும், பயிர்ப்பு வேணும், வாட் எவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நீங்க? அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்றதுக்கு உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியலன்னா நீங்க தமிழ் டிக்ஷனரி தான் மேடம் பார்க்கணும். பயிர்ப்புனா என்ன? எனக்கு நிஜமா தெரியாது. என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. வாட் இஸ் இட் பயிர்ப்பு? இல்ல நிஜமா எனக்கு தெரியாது. ஆனா அச்சம், மடம், நாணம் இல்ல ஆக்சுவலா என்ன சொன்னா இப்ப நமக்கு அது தெரியவே மாட்டேங்குது. ஆனா இப்படி இருக்கணும்னு சொல்றேன். அது என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. உனக்கு கல்ச்சர்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குப்பா. அந்த கல்ச்சர் பத்தி உனக்கே தெரியல. அவங்க இதுதான் விஷயம். உனக்கே தெரியல. ஆனா நீ ஃபாலோ பண்ணி ஆகணும்னு நீ சொல்ற. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா. பயிர்ப்பு தெரியல. ஓகே. அச்சம் எல்லாருக்கும் தெரியும். மடம் விசக்குள்ள கோர்த்து விட்டானே. அதுதான் இப்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்னன்னு கேட்டா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்பாடுன்னு. எனக்கு அது தெரியுது தெரியல அதெல்லாம் விஷயம் இல்ல. எனக்கே தெரியாது. ஆனா நீ ஏன் ஃபாலோ பண்ணு? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு ஆபீஸ்ல தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லி இதை ஃபாலோ பண்ணு சொன்னா அவனை என்னன்னு சொல்லுவோம்? அவனை முட்டாள் தானே சொல்லுவோம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இப்ப பிரச்சனை இங்க இதுதான் நடக்குது. இது வரைக்கும் கேள்வி கேட்கப்படல. இப்ப கேள்வி கேட்கப்படுது. என்ன நீ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்ற, சரி, அது என்னுடைய நன்மைக்கானதுன்னு நீ சொல்ற, சரி, அது என்னன்னு சொல்லு அப்படிங்கிற. பயிர்ப்பு நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். நூதனம், நுண்ணறிவு, நூதனம், நுண்ணறிவோட இருக்கணும். ஆக்சுவலா பொண்ணுங்க நுண்ணறிவோட தான் பேசுது. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. பிரச்சனை நம்ம சைடு தான் இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு. ஏன்னா நுண்ணறிவு நம்ம கிட்ட இந்த பக்கம் இல்ல. இந்த ஷோ முழுக்க ஒண்ணுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க இன்டென்ஸா பேசுறாங்க. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? அந்த நுண்ணறிவோட பேசுறாங்க. ஆனா நாம அந்த பழைய மாடல்ல பெண்ணை எங்க அடிச்சா ஒரு அடிச்சிருவோம்ல டப்புன்னு அந்த ஸ்டைல் ட்ரை பண்றோம். அது இப்போ ஒர்க் அவுட் ஆகல. மேபி 15 வருஷத்துக்கு முன்னால ஒர்க் அவுட் ஆகலாம். கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் ரொம்ப பதட்டத்தோட அச்சத்தோட தான் பேசுறோம். எல்லாத்தையும் நான் பாக்குறேன். உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. கலாச்சாரம் சொல்லி அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் தெரியாம இருக்காங்களோ பெண்களும் அந்த போர்வைக்குள்ளே இருந்துட்டு இதுதான் இயல்புன்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ
மீண்டும் மீண்டுமா? டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்தே குட்டி வயசுல இருந்து அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன்னும் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயோ ஐடியாஸ்லயோ வரல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் இப்ப சொல்லலாம்னா அந்த நீங்க எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்க இல்லையா, அதுலயே வந்துட்டு ஐ சன் ஆஃப் மட்டும் தான் இருந்தது. சோ நீயா நானால விமனே பார்ட்டிசிபேட் பண்றதுல என்ன? ஐயோ 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 ஐயோ, கட்ட பொம்மை வெள்ளைக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. ஏன் சன் ஆஃப் மட்டும் தான் இருக்கு அதுல? அப்பா we will change it ma, we are sorry about it. Very good question. இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு ஒரு இடத்துலயும் இருக்கு. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான்.